இந்த மாதிரி டார்க்கு இது டார்க்கு லைட்டு பரபரப்பு. அடுத்து ஆரஞ்சு, இதெல்லாம் பேர் நல்லா பாரு சரியா. டார்க்கு லைட்டு பரபரப்பு பிடிங்க. அடுத்து இந்த 3 கலர் இருக்கா, இதுதான் டார்க்கு லைட்டு. இது உள்ள ரெண்டு ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. எப்போவுமே கலர் டார்க்கு லைட்டு பரபரன்னு. அதே வீட்டுக்கு கலர்த்துக்காக எனக்கு வயலட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபுல்லாக கொடுத்துருக்கு. வீட்டு கலர் பாருங்கள், ப்ளூ கலர். இதோடைய அதோட இது மாதிரி ப்ளூ பாருங்கள், லைட்டாக தான் கொடுக்கணும். இது இப்படி தான் கொடுக்கணும், ஃபுல்லாக ப்ளூ கொடுக்கக்கூடாது. சில வீட்டில் வெள்ளை அடிச்சிருப்பாங்கல்ல, ப்ளூ அடிச்சிருக்காங்க, வெள்ளை தான். ஆனால் பார்க்குறதுக்கு அப்படி தெரியும், இது லைட்டாக தான் கொடுக்கணும். அடுத்தலாம் ஒயிட், இந்த ஒயிட் எடுத்து இந்த பரபரங்கிற நெய்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேயா, நான் அடுத்தடுத்து காம்படிஷன் மூலம் ஜெயிக்கணும். இந்த மெத்தடில் தான் கலர் அடிக்கணும். ஒவ்வொன்றே 2-3 கலர் கொடுக்கணும். சரி, இவ்வளோ முடிச்சாச்சு. வீட்டுக்குள்ளே லைட்டு இருக்குது, அதனால் சந்தனோடய வைக்கணும். அடுத்தால பாருங்கள், இது என்ன கலர்? சரி, இந்த வேறு இங்கே கவனிமா. இந்த வேறு டார்க்கு லைட்டு பாரு, டார்க்கு லைட்டு பாரு. இங்கே லைட்டு ஃப்ரெண்ட்ஸு பேப்பரே கிளிக்காமல் வச்சுருக்கேன். இப்படி எப்படி கலர் அடிப்பேன்? இந்த பாரு, இங்கே பேர் அடிக்காத. உன் கவனம் பாரு, கலரில் தான் இருக்குது. நீ கலர் பார்க்க மாட்டேங்க, எப்படி அடிக்கணும்னு பார்க்க மாட்டேங்க. இங்கே ஒயிட் தெரியக்கூடாது. அதுக்கு குரோமியம் இந்த இருக்குது, இதுதான் தேங்காய். அதுக்கு ப்ரௌனுங்க இந்த பாரு பாரு, இதெல்லாம் பேசாத. இந்த பாரு, மவுண்டன பாரு, டார்க்கு. இந்த பக்கம் டார்க்கு லைட்டாக இருந்தது சரியா. இந்த பக்கம் குரோமில் பாரு. அடுத்து ஸ்கை ப்ளூ. இந்த பேர் ஸ்கை ப்ளூ. அந்த லைட்டாக தான் கொடுக்கணும், ஃபுல்லாக கொடுக்கக்கூடாது. இதுமாதிரி அதுமாதிரி ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது. இது சாயந்தர நேரத்தில் ஈவினிங் சீனரி. ஈவினிங் இருந்து பேட்டெலாம் அவங்க அந்த மரத்துக்கு போய் தங்க வேஸ்ட்டாக இல்லை சரி. இப்போ டார்க் ப்ளூ வந்துருக்கு. இந்த பார் தண்ணி பாரு, இதுக்கு தான் டார்க் ப்ளூ கொடுக்கணும். டார்க்கு லைட்டு பரபரங்க பாரு. இன்னும் லைட் இது பேசாத. கோபி ப்ரௌனு குரோமெல்லாம் சேர்ந்து அறிஞ்சிருந்தீங்க. கிளம்பு இவ்வளோ புல் முளைச்சிருக்கு. ஓகே, வீட்டுக்கு புல் முளைச்சிருக்கு. போட்டுக்கு இல்லாத கலர் கொடுக்கணும். சரியா,
தனியாக கட்ட வைக்கணும். ஒயிட் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் சரி நிறுத்தி பண்ண நீ கொஞ்சம் டைம் நீ நான் 10 நிமிஷம் போட நீ அரை மணி நேரம் போட்டேன்னா படம் அப்படி ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். வெளியே வரக்கூடாது. லாஸ்ட்டில் கொஞ்சம் கருப்பாக கருப்பே காமிச்சா சரி இருக்கு. இந்த மாதிரி பிளாக்கு ஷேடோ ஓகே. இந்த மரத்தில் ஷேடோ இங்கே வருது. அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணுவோம்.